Праздником. Спасибо. Праздником. С праздником. Спасибо. Здрасте. Праздником. Спасибо. ஹாய் பட்டேஸ், திஸ் இஸ் ஹாஜா ரஷ்யாவிலேருந்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8ங்க, விமென்ஸ் டே. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் நம்ம சேனலின் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி இந்த இடம் காய்கறி மார்க்கெட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க எவ்வளோ கலகலன்னு பூ மார்க்கெட்டாக மாறி இருக்கு. ரஷ்யா தான் உலகத்திலேயே மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடணும்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டதேங்க. அப்படி இருக்கக்கூடிய ரஷ்யா இன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போறேன். மேலும் ஒரு 4-5 பூ வாங்கி ரோட்ல போயிட்டு இருக்க பெண்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவை கொடுத்து அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்ம கூட யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் குரு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அவரோட டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்கி கொடுக்க போறாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு பூ கொடுக்க போறாரு விமென்ஸ் டேக்காகங்க. சரி வாங்க சேர்ந்து போய் பூ வாங்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, இது ஃபுல்லாவே சம்மர்ல வந்தீங்க அப்படின்னா காய்கறிகளும் பழங்களும், காய்கறிகள் எல்லா காயும் இந்த மாதிரி நிறைய அப்படியே அடுக்கி வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலர் கலரா அழகா ஃப்ளவர்ஸா இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதோட ரேட்டு கேட்கலாம். பிரைஸ் நிக்கமா. ஸோ வந்து எப்படி விஷ் பண்ணணும் அப்படின்னா பிரைஸ் நிக்கம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான உச்சரிப்பு என்னன்னா மேஸ் நரோத்னவா ஜேன்ஸ்கேதியன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பூக்கள் வந்து என்ன ரேட்டுங்கிறத விசாரிப்போம். அண்ணா நீங்களா? Это какая цвет называется? А? Мимоза. Мимоза, இந்த பூவோட பேரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். Сколько стоит штучку? Вот такая. Вот такая? Не, а большие такая. 600 рублей. Вот это, да? Можно посмотреть, да? So இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபிள்ஸுங்க. நம்ம இந்திய மதிப்புக்கு ஒரு 650 ரூபாய் அந்த மாதிரி வருங்களா. ப்ரோ இந்த மாதிரி பூ பாத்துறீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல, நான் சத்தியமா பார்த்தது கிடையாது. நானும் இது பூவானே எனக்கு தெரியல ஆக்சுவலா. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. டிஃபரெண்டா அவர் பாட்டுக்கு 600 ரூபான்னு சொல்றாரு. இவ்வளவு காஸ்ட்லி எவ்வளவு நமக்கு ஆகாது ப்ரோ. வேற கம்மியா தான் கேளுங்க. சிங்கிளா இருக்க மாதிரி வாங்கிக்குவோம். ஆமா. ஸ்கூல் இது பாத்தீங்கன்னா இந்த தூலிப்பு பூ, இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபாயா ஒரு பூ. நம்ம வந்து ஒரு 4 பூ மாதிரி வாங்கிக்குவோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு எல்லோ கொடுத்தலாமா? நான் ஒரு எல்லோ எடுத்துக்கிறேன். மங்களகரமா ஆரம்பிக்கலாம் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேனா? சரி ப்ரோ. படீஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்கிட்டோம். ஒரு பூவும் 130 ரூபிள்ஸுக்கு, மொத்தம் 520 ரூபிள்ஸ்க்கு வாங்கியிருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ரஷ்ய பெண்மணிகள்கிட்ட கொடுத்து அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் ப்ரோ நீங்க தான் கொடுக்குறீங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அது இல்லாம நீங்க ஃபியூச்சர்ல வந்து ரஷ்யால வந்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு வந்து இது ஒரு சின்ன ட்ரைனிங். ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீங்க கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா பிரைஸ்னிக் அப்படின்னு சொல்றீங்க. பிரைஸ்னிக். ஆமா, மாத்தி சொல்லிடாதீங்க, பஞ்சாயத்து ஆயிடும். பாத்துக்கோங்க. இந்தாங்க பெரிய பொறுப்பு உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். நம்பர் கண்டிப்பா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஆரம்பிக்கலாங்களா? நம்ம பூ அங்க வாங்கிட்டு இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து டைரக்டா இங்க ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். சோ இந்த இடத்துல வந்து ப்ரோ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கொடுக்குறீங்க. ஆமா ப்ரோ, கொஞ்சம் ஞாபகம் இருக்குல்ல என்ன சொல்லணுங்கிறது? பிராஸ்னிகம். கரெக்டா சொல்றீங்க. ரஷ்யன்ல கொடுக்கலாமா? ரெடியா? கண்டிப்பா கொடுத்துடலாம். ரஷ்யன் பொண்ணு கொடுக்கணும்னு. ஐயோ, கொடுக்கறது பரவாயில்ல, வாங்குறாங்களா? தனியா நிக்குது ப்ரோ, இங்க கொடுத்துறீங்களா? Праздником. வாயமுறா குரங்கு. Спасибо. Спасибо большое. Праздником. Хотите тоже что-нибудь? ப்ரோ சூப்பர் ப்ரோ. இந்தியா சார்பாக ஒரு பொண்ணுட்ட விஷ் பண்ணிட்டீங்க. பூ கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம யார்கிட்டயா கொடுக்கலாம். அங்க பாருங்க ப்ரோ, அங்க ஒரு குட்டி பாப்பா நிக்குது. அங்க போய் கொடுக்கலாமா? யாருங்க ப்ரோ? அங்க பாருங்க ஒரு குட்டி பாப்பா. இங்க பாருங்க, இந்த பாப்பா தான். பிரைஸ் நீங்க செம கியூட்டா இருக்குங்க அந்த பாப்பா. கொடுத்தாச்சு. பாக்குற எல்லாருக்கும் அப்படியே அள்ளி தெளிக்க வேண்டியதான் நம்மளோட விசேஷ. பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க பொக்கே எவ்வளவு அழகா இருக்குங்க. வாவ். Попробуйте наш шоколад.
இது சக்கலாது இது எல்லாமே சாக்லேட்டுங்க. நான் கூட ரோஜா பூ நினைச்சேன். சாக்லேட் என்னங்க பூவா செஞ்சு வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஒரு ஸ்டிக்கர் எடுத்து செக் பண்ணி பாருங்க டேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். 1300 ரூபாய்ங்களாம் அந்த ஒரு பொக்கே சாக்லேட்டு. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம போய் கொடுக்கலாம். ராஷ்னிகமோ Спасибо. அண்ட் மக்களே நம்ம வந்து எல்லாருக்கும் பூ கொடுத்தாச்சு. கடைசியாக ஒரு பூ கொடுக்க போகிறோம். அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யாவில் வந்து இந்த விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களே அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்டயே கேட்க போகிறோம். அவங்க ரஷ்யன் லாங்குவேஜில் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து தமிழ் மொழியில் அதை மொழிபெயர்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Праздника вам. Спасибо. Ага. Скажите, пожалуйста, а почему в России праздник зародился, ну как, объясните, пожалуйста. Праздник 8 марта сегодня, это международный. ஒரு காலத்தில் பெண்களுக்கு உரிமைகள் கிடையாது, வேலை செய்ய முடியாது, வாக்களிக்க முடியாது, பல இடங்களில் படிக்க கூட அனுமதி இல்லை. ஆனால் இன்று பெண்கள் மருத்துவர், பைலட், விஞ்ஞானி, போலீஸ், அரசியல் தலைவர் வரை எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள். இன்று பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது. Мужчина был இன்று பெண்கள் வீட்டில் மட்டுமல்ல, அலுவலகம், தொழில்நுட்பம், விண்வெளி வரை சென்று சாதிக்கிறார்கள். так, как விமென்ஸ் டே என்பது பெண்களுக்கு ஸ்பெஷல் டே மட்டுமல்ல, இது ஈக்குவாலிட்டி டே. ஆண்களும் பெண்களும் சமம் என்று நினைவுபடுத்தும் நாள். அனைத்து பெண்களுக்கும் என் மனமார்ந்த விமென்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். А я работаю на почте. உலகம் முழுக்க பெண்கள் இன்னும் உயர்ந்து சாதிக்கட்டும். Спасибо вам большое. Пожалуйста. Приятного. Спасибо. До свидания. Всего доброго. அண்ட் buddies, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின எல்லா பூக்களையும் எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இந்தியா சார்பாக உங்கள் எல்லாருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். 1908 அமெரிக்காவில் ஒரு லோக்கலில் பெண்களால் ஒரு புரட்சி ஏற்படுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் சரிசமமாக நடத்தப்படணும், எங்களுக்கும் ஈக்குவல் சேலரி கொடுங்க, நாங்களும் ஓட்டு போடணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து பெண்கள் வந்து எல்லாம் சேர்ந்து புரட்சி செஞ்சிருக்காங்க. ரஷ்யாவில் வந்து 1917 மன்னராட்சி அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்த்து நாங்கள் வந்து இதே மாதிரி தான் பெண்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுங்க, சும்மா நாங்கள் வந்து வீட்டிலேயே குழந்தை பெற்றோம், அப்புறம் வந்து வீட்டில் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இப்படியே கொடுத்துட்டு இப்படிலாம் இருக்க முடியாது, நாங்களும் வெளியில வந்து சம்பாதிக்கணும், எங்களுக்கும் சரிசமமான ஈக்குவல் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இப்போ வந்து ரஷ்யன் லேடியும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த புரட்சி 1917 நடந்த புரட்சி வந்து பாத்தீங்கன்னா ஜார் மன்னரோட ஆட்சியவே வந்து கவிழ்த்துற அளவுக்கு அவரு தோழர் லெனின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போயிலிருந்தே மார்ச் 8 ரஷ்யால வந்து இந்த விமன்ஸ் டே வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதைத்தான் முக்கியமா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 1997 இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம கல்பனா சாவ்லா அவங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து சப்போர்ட் நம்ம கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்க வந்து எல்லா துறையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாதிச்சுட்டு வராங்க. மேலும் வந்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆணா நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஓகே, நம்மளும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எப்பவும் சொல்கிறதான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.